இந்த தாமரை எங்க இருக்கும்? என்ன குளத்துக்குள்ள கிடக்கு? குளத்துக்குள்ள என்ன தன்னால கிடக்குமா? ஏன்னா தாமரையாகப்பட்டது குளம் என்ற தண்ணீரில இருக்கும். அதே நேரத்துல அந்த குளத்துலதான் தவளை வாழ்கின்றது. அதுக்கு என்ன பண்ண காரணம் என்ன சொல்ற அப்படின்னா, அந்த தாமரை மலர்ந்த பிறகு அந்த தாமரை மேல் இருக்கக்கூடிய மதுவை உண்ணுவதற்கு அந்த தாமரை கூடையே தண்ணீரில் வாழ்கின்றது தவளை. அந்த தவளைக்கு அருகதை தெரியாதான்? எங்கோ கானகத்தில் இருக்கக்கூடிய வண்டாகப்பட்டது பறந்து அந்த மதுவை உன்று விட்டு சென்று விடுவதை போல நீங்க என்னதான் நீங்க காணம் படனாலும் மண்டையை பத்தி படனாலும் தொண்டையை பத்தி படனாலும் இந்த கண்டத்தை பற்றி தொண்டையை நீங்க என்ன அர்த்தமா நீங்க புழிஞ்சு எடுத்தாலும் நீங்க எங்களை ஒட்டி அடிச்சு மட்டும் நீங்க புழிஞ்சு பார்க்க முடியாதையா. ஆகையினால இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, நீங்க யாரு? அத நான் சொல்லணும். தன்னை பத்தி பேசுபவன் பெருமைசாலி கிடையாது, அடுத்தவன் பேசுவதுதான் பெருமைசாலி. நான் ரொம்ப சங்கீதம் படிச்சேன், நான் யாரு தெரியும்ல, நாங்கெல்லாம் பாடணும்லாம் தெரியும், நாங்க பேசினா தெரியும், நாங்க எங்கேயால் நம்மளே பத்தி நம்மளே பேசக்கூடாது, 4 பெரியவங்க சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாதியா நல்ல வந்தாரியா அப்படின்னு சொல்லணும். அது தற்பெருமை தற்கொலைக்கு சமம்னு என்னவோ சொன்னீங்க. உங்களை ஒட்டி பேச முடியாதுன்னு என்னங்க பேசுவியா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆக்க தெரியுமா, அழிக்க தெரியுமா, காக்க தெரியும், சகலம் எனக்கு தெரியும். ஆக்க தெரியும், அழிக்க தெரியும், சகலமும் தெரியும், அனைத்தும் அறிந்தவன். சகலமும் கற்றவரா தாங்கள்? சகலமும் கற்றவர் எதற்கு இங்கு வர வேண்டும்? என்ன இங்கு வர வேண்டும்? எனக்கு ஒரு காரணம் இல்லாம இங்க வரமாட்டேன். நானும் காரணம் இல்லாம யாரையும் தடுக்க மாட்டேன். இப்ப நீ தடுத்தாயா? வந்தீங்களா? இந்த இடத்துல நான் முதல்ல வந்தானா நீ வந்தேயா? நீங்க வந்ததுனால நான் தடுத்தேன். என்ன என்ன தடுப்பதற்கு என்ன காரணம்? வந்ததுக்கு என்ன காரணம்? இது எங்க இடம்? யாரு சொன்னா? நான் சொல்றேன், இது எங்க இடம்? வேணாங்க, யோ உங்க மேல ஒரு தனிப்பட்ட மரியாதை வச்சிருக்கேன். என்ன மரியாதை கெடுத்து கூடாது. மரியாதைக்கு இலக்கணம் வகுத்தவர்களே இருங்க. இந்த இடம் எப்படி உங்க இடம் சொல்ல போச்சு? இந்த இடத்துக்கு பேர் என்ன? கிடையாது, இந்த இடம் ஊருக்காரங்களுக்கு சொந்தமான இடம். காலையில கட்டி வச்சு உரிக்கிறதுக்கு நம்மள. அப்படி பார்க்க போனா யாருக்குமே எந்த இடமும் சொந்தம் கிடையாது தெரியுமா? அட்வான்ஸ் கொடுத்துட்டு சம்பளத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்த நீங்க பட்டா ஓட்டு கேப்பீங்க, உங்களுக்கு சண்டைக்கு வர்றதுக்கா? எந்த ஊர் என்று கேட்டீர், இருந்த ஊர் நீ யார், அந்த ஊர் ஆதியா பாலூர், நான் பிறந்த ஊர் கரூரா அப்படி என்பதை போல நான் என்ன கேட்டேன்? நீங்க என்ன கேட்டியா? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்தை கட்டிங்களா? நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிட்டேன். இதுக்கு வேள்விமலை சாரல். வேள்வி என்றால்? வேள்வி என்றால் முனிவர்கள் யாகம் வளர்க்கக்கூடிய. அப்ப முனிவர்கள் யாகம் வளர்க்கக்கூடிய இடத்துல எம்மாதிரி முனிவன் நான் வந்திருக்கிறேன், எங்களுக்கு உரிய இடம்னு நான் சொல்ல வந்தேன். ஓ மை காட். அடங்கு வேலாயுதம் பக்கத்துல கிடங்குடான என்ன இல்லங்க, உங்களுடைய நகைப்பு நடைமுடி பாவனைகளை பார்க்க போனா எனக்கு சிரிப்புதான் வருது. வேள்வி மலை சாரல் நான் சொன்னேன். நான் காரணம் சொல்லுவேனா என்ன? இப்ப முனிவர்கள் வேள்வி நடத்துறது எங்க நடத்துறாங்க? மலை மேல நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அதான் வேள்வி மலை, அதான் வேள்வி மலை. நாங்க சாரல் ஓரமா இருக்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஆக நீங்க ஓரமா இருக்கிறவங்க. ஐயா, முனிவர்கள் இருக்கிற இடத்துல நாங்க போய் தொந்தரவுப்படுத்தல, நாங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து எங்க தொந்தரவுப்படுத்துறீங்க. ஐயா, வேள்வி மலை இது சாரல். ஆமாங்க. ஆனா நான் மேலிருந்து கீழ் நோக்கமாக வரும் மார்க்கத்துல ஒரு இனிமையான அழகான ஒரு கானம் கேட்டது. கானம் கேட்டா வந்துருவீங்களா? ஏன் வரமாட்டேன்னா? வாட்டி சொல்றேன் அப்படின்னா யார் நீங்க? ஊர் என்ன? இல்ல, நீங்க பிரட்டி விட்டு போற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பிரட்டி விட்டு போற கூட்டம் ஏன்னா வருச்சூரார் கூட்டம் சாதாரண கூட்டமா? ஆகையினால என்ன வரி வரியாக எண்ணி பார்த்து என்ன 2 எழுத்துல சுழி போட்டாலும் நானாத்தேன். வருச்சூராருன்னா வருச்சூர் பள்ளியப்ப சிசிய பிள்ளை, அதை சொல்ல வந்தேன். 3 சுழி போட்டாலும் நானாத்தேன். ஆனா இப்ப உள்ள காலத்துல இந்த 2019ஆவது ஆண்டுல ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னீர்கள் அல்லவா? ஆமாங்க. என்ன என்ன சீடர்கள் எல்லாம் ஆசான பார்த்து சொல்றாங்க, என்ன என்ன 2 எழுத்துல நான் என்ன கூட ஒரு சுழிய போட்டு 4 எழுத்துல 3 சுழியா போட்டு 4 எழுத்துல 4 சுழிய போட்டு நானாவா எழுதி வாத்தியாட்ட காட்டினா அவட்ட இது என்னடா இப்படி எழுதுகிற, இது எழுத்தாடா அப்படின்னு ஆசான் கேட்டா, ஏயா கூட ஒரு சுழி போட்டா உங்களுக்கு பொறாம உங்களுக்கு ஏத்துக்கிற மாட்டீர்களே, எங்க மேல உங்களுக்கு பொறாம வந்துருமே அப்படின்னு சீடர்கள் எல்லாம் ஆசானை கேட்கக்கூடிய இந்த கலியுக காலத்துல என்ன எது எந்த முறையில எந்த நடைமுறையில என்னென்ன பண்ணணுமோ அதை முறையோடு பண்ணக்கூடிய கூட்டம்ங்கிறதும் தெரியும். ஆகையினால நான் யாரு, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறேன். என் பெயர், நான் ஒரு முனிவன், நான் ஒரு மனிதர், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சம்சாரி, நான் ஒரு சாமியாரு, நான் ஒரு பூஜாரி, நான் ஒரு சித்தன், நான் ஒரு பக்தன்.
பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன். இந்த இடத்துல பக்தன் தான் பெரியவன். ஆமாங்க. என்ன பக்தர்கள் இல்லாம தெய்வத்துக்கே பெருமை கிடையாது. உண்மை. அதான் இந்த உலகத்துல பெருமை எங்க இருக்கிறது அப்படின்னா, இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். ஆக எங்க இருக்கிற இறைவனை வந்து இந்த உலகத்துல உய்ய வைக்கிறான்னா மனிதன் தான், பக்தன் தான் பெரிய ஆளு. கடவுள் நம்ம சொல்றோம் ஐயா, கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் 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 பார்த்தோம்னா கடவுள்ளதான் இருக்காரு, நமக்குள்ளதான் ஆண்டவன் இருக்கான். என்ன ஆண்டவனை தேடி தெரியணும். கல்லை செதுக்கி உருவம் அடித்து இது விநாயக பெருமான், இது முருகப்பெருமான், இது வந்து இருளாயம்மன், இது ஆனந்தவள்ளி அம்மன், இது கரபிசாமி அப்படி என்பது சொல்லி உருவாக்குறது யாரு? மனிதன். அப்ப மனிதன் என்ற பக்தன் உலகத்துல பெரியாளு என்று சுடர் விளக்கானாலும் நீங்க தூண்டுகோலாக இங்க வந்திருக்கிறீங்க. அப்படி என்ன என்ன நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுடைய தத்துவம் என்ன, உங்களுடைய பெருமை என்ன 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 ஏன் நீங்க அதை என்னவில்லை? என்னவில்லை என்றால் காசு கொடுக்கவில்லை. என்ன அதனால நீங்க தடம் பிறழ்வீர்களோ? என்னிலையும் தன்னிலை மாறாதவன் நான். ஆகையினால அதை நான் எதிர்பார்த்தேன். ஆமா, நீங்க யாரு? என் பெயர் நாரதன். யாருப்பா செருப்புல பியமிச்சது? ஒரு பெரிய மனுஷன் மேல வந்து சொல்ற அளவுக்காயா அப்படி பாத்துறது? ஒரு மரியாதை வேணாம். என்ன சொல்கிறாய் நீ? நான் செருப்ப கழுவ சொல்றேன் சாமி. எனக்கு அப்ப இருந்து நாரி தொலையுது, என்னன்னே தெரியல சாமி. உங்களுக்குமா நாருது? நாரதுன்னா என்ன தெரியுமா? நீங்க தானே சொன்னீங்க நாரதுன்னு. நாரதன். ஓ நாரதன். நாரதரா நீங்களா? நானேடா. உனக்கு சந்தேகமா? வாங்க, என்ன வேணா சோதனை பண்ணி பாருவேன். நான் என்ன மாட்டாஸ்பத்திரி வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அட போங்க சாமி, கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நம்புறேன். நீங்க நாரதன் சொன்னா யாரும் நம்புவாளா? ஏயா உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒரு பூசாரி தான். ஆமா, அதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டே. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் எப்படி ஒத்துக்கிறது நீங்க நாரதர்னு? அவரெல்லாம் எப்பேற்பட்ட மணியே? நாரதரை நீங்க பாத்திருக்கீங்களா? தொங்கும் போது பாத்திருக்கேன். எங்க? ஓவியத்துல. ஓவியத்துல நாரதருக்கு என்னென்ன அணிகலன் இருக்கும்? அறகுறையாத்தான் பார்த்து, முழுச்சாலும் பாக்கல. நீங்க நாரதர் தானே? நானே தான். சத்தியமா? அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாத அனைத்தும் கற்றுக்கொள்ளக்கூடியவன். கூட பேசுறீங்களே, ஒருவேளை நாரதர் இருக்குமோ? சரி, உங்களுக்கு எனக்கு சண்டை வேணாம். நீங்க நாரதர் தானே? உங்க ஆதார் அட்டையை காட்டுங்க. இந்த உலகத்துக்கே சேதாரம் இல்லாம கொடுக்கக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவன் என்கிட்ட பத்தி ஆதாரத்தை கேக்குறிய? உலகத்துக்கே சேதாரம் இல்லாம கொடுக்கக்கூடியவங்க நாங்க. மோடி சித்தப்பா உங்களுக்கு? யாரு? சித்துக்களுக்கெல்லாம் அப்பனப்பா. எங்கப்பா? உங்க அப்பாவா? சித்தப்பா. அப்பா பொண்ணு ஆதார் அட்டை இல்ல. இல்ல அப்படின்னா தேசிய அது எங்களுக்கு அது கிடையாது, எங்க லோகத்தில் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உங்க லோகத்துல இப்ப அப்படி ஒரு விசித்திரமான முறைகளிலே ஒரு அடையாள சின்னங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் தேவலோக வாசி, எங்க லோகத்தில் உள்ள ஒரு அடையாள சின்னம் என்ன தெரியுமா? அதன் பிரம்ம முத்திரை என்று சொல்லக்கூடிய எங்க லோகத்தில் உள்ள முத்திரையோடு நான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த முத்திரை, எங்களுக்கு இந்த முத்திரைன்றதான் சுடுகாட்டுல எரிக்க விடுவாங்க. அது கூட எரிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்க மட்டும் என்ன, அது மட்டும் எரிக்கிறதிலும் பலவிதம். இந்த உலகத்துல மனிதன் எங்கன இறக்குறான், எப்படி போறாங்கிறது ரொம்ப புதுமையான விதங்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஆதார் அட்டை இல்லன்ட்டிய, வேற என்ன டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? அப்படின்னா என்ன? வாகனம் ஓட்டுரிமை எங்களுக்கெல்லாம் அது கிடையாது. அதுவும் இல்லையா? கிடையாது. கொடுத்து வச்ச மகராஜா. நினைத்த மாத்திரத்தில் அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவ வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் கற்றவர்கள் நாங்கள். அடையாங்க நீங்க வேற, நாங்களே மனசு வந்து போய் உட்காந்துருக்கோம். ஏப்பா, ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்தா தான் வண்டி ஓட்டணுமா? ஓஹோ, டூப்ளிகேட் லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டக்கூடாதான். வண்டியை பறிமுதல் பண்ணி விடுவாங்க. சரி, இப்ப 2018 இருந்து 19 சட்டம் வந்துருச்சு. ஆனா 2026 ஒரு சட்டம் வரப்போகுது. என்ன? புதுசா கல்யாணமான திருமண தம்பதிகள் திருமண சான்றிதழ் ஒரிஜினல் வச்சுதான் வண்டியை ஓட்டணுமா? டூப்ளிகேட் வச்சு வண்டியை ஓட்டினாங்கன்னா பொண்டாட்டியை பறிமுதல் பண்ணி விடுவாங்க. என்ன இந்த காலத்துல வந்து உண்மையில அப்படியும் என்ன இந்த உலக இப்ப நீங்க சொல்றதை போல தண்ணீரை மனிதன் என்ன நீரை வந்து விலைக்கு வாங்குறேன், நீரை குடிக்கும் நீரையே விலைக்கு வாங்குறேன். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வந்துட்டா நீங்க சொல்வதை போல மனிதன் வாங்கக்கூடிய காற்றையும் விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை வரக்கூடியது. என்னதான் இந்த உலகம் வந்து 3 விதத்துல அழியணும் என்பது சாஸ்திரத்தினுடைய கணக்கு. ஒன்னும் சரக்கால அதானே, நீர் அதான் சரக்கு, நெருப்பு, கஞ்சா, காற்று. ஆகையினால இந்த 3 நாளை இந்த உலகம் அழியணும் என்பது வியாசனுடைய மகாபாரதத்தினுடைய முடிவினுடைய கணக்கு. அப்ப
ஆமா எழுதி வச்சுட்டாங்க. ஆமா அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது, நடந்து கொண்டு வந்தே கொண்டிருக்கிறது. எப்படியா சாமி, யார் எப்படி போனா என்ன, சரி சொல்றதை யாரும் கேட்க போறது கிடையாது. ஒரு மனுஷன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும்னு சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. யாரும் சொல்ல போறா? இப்ப ஒரு நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2, இது நம்ம சொல்லல, நம்ம முன்னோர்கள் அப்பவே ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டாங்க. உண்மைதான், அது உண்மைதான விஷயம். ஆமா ஒரு நாள் 2னா ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன செய்யணும்? என்ன? ஒரு நாளைக்கு 2 தடவை மனிதன் வந்து மலம் கழிக்க வேண்டும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, காலையிலையும் சாயங்காலம் இவன் வெளிக்கு இருந்துடணும். அப்படின்னா இவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அப்பனா ஒரு நாள் 2, வாரம் 2னா என்ன? வாரம் 2 முறை அவன் என்ன பண்ணணும்? என்ன தேய்ச்சி குளிக்கணும், குளிக்க வேண்டும். உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை தணிக்க வேண்டும், குறைக்கணும். அப்பனா வாரம் 2 தடவை என்ன தேய்ச்சி குளிக்கணும். யாராவது குளிக்கிறோமா? கிடையாது. தீபாவளிக்கு ஒரு தடவை தான், அது லேசா சாஸ்திரத்துக்கு நைட் ஓகே தொட்டு குளிச்சிட்டேன், அவ்வளவு முடிவு வச்சு. மாதம் 2னா என்ன? மாதம் 2 முறை தான் போகம் பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் முண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். இவன் ஒரு நாளைக்கே 15 தடவை செஞ்சானா குடிமரம் மகிழ்ச்சியா நிக்க. அப்புறம் புள்ள இல்ல புள்ள மகிழ்ச்சியில புள்ள வர விந்த கெட்ட விந்த விட்டவன் நொந்து கெட்டான் இருக்கான். ஒரு மனுஷனுக்கு விந்து ரொம்ப முக்கியமா இல்லையா? ஆண்மையை அடக்கி பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னா கண்டதை கடிதை சாப்பிட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தா அப்புறம் புள்ள மகிழ்ச்சியா வரக்க. அப்ப அந்த சிக்கிலம் என்று சொல்லக்கூடியதை கட்டுப்படுத்தி உச்சிக்கொலியில் வேற என்ன சொட்டு சொட்டுன்னு வரும்படி ஞான பதத்தை பெற்றவர் யாரு இந்த உலகத்துல? யாரு? அடியன்டா. நீங்க தானா? ஆமா. விந்த ஆமா ஸ்டாக் பண்ணி மேல ஏற்றிருங்க. மேல ஏற்றி பரவாயில்ல என்ன சிந்தைதனை உச்சிக்குழியில் மேல் அமர்த்தி. நீங்க பெரியாங்க எந்த வகையில? பெரியாங்க சாதாரண விஷயமா அடக்கும் வகையில நீங்க. ஆமா ரொம்ப சந்தோஷம் சாமி. நாரதர் மகாமுனிவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. எப்பேற்பட்ட பெரிய மனுஷன், சாதாரணப்பட்டவரா? நீங்க செய்யாத கலகம் ஏது, பண்ணாத இடங்கள் ஏது, அம்புட்டு கலகம் பண்ணி இருக்கிய. நாரதர் நீங்க போனாலே அம்புட்டு பேரும் பயப்படுவாங்களாம். உண்மையா சாமி? ஐயோ நாரதர் வந்துட்டாரே, இன்னைக்கு எவன் தலையில கை வைக்க போறான்னு தெரியலையே அவங்க சொல்லி உங்களை பார்த்து பயப்படுவாங்களாம். நல்லவர்கள் இடத்தில் என் கலகம் நடக்காது. அப்படியா? அதர்மங்கள் எங்க தலை தோங்கி இருக்கின்றதோ அங்கே என் அடியேன் கலகம் நடந்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட கலகவாதி நீங்க. உலகத்தெல்லாம் சுத்தி வந்தவர் நீங்க. எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஐயோ இதுவே எங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு முக்கணி சுவையோட சாப்பாடு போட்டிருப்போமே. வந்தது காட்டுக்குள்ள வந்து இப்படி இல்ல சாமி. ஏன் சாமி இப்படி பண்றீங்க? ஆக காட்டுக்குள்ள வந்தா நீங்க எனக்கு என்ன உபசாரணை பண்ண போறீர்கள்? ஏதாவது சாப்பிடுங்க சாமி. இல்ல உங்களிடம் என்ன இருக்கிறது? ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடுங்க. ஓம்புத்தி ஒன்ன விட்டு விளைகிறதா? என்ன சொல்றீங்க? இல்லையா, இந்த இடத்துல நீங்க என்ன உணவு அருந்துகிறீர்கள்? சாமி பாம்பு நின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டு நம்மளுக்கு வேணும்னு சண்டை ஓடணும் அப்படிங்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. ஒரு விசேஷம் நடக்குதுன்னு இங்க உண்டு, கல்யாண வீடு. உடனே கேக்குறது, ஏப்பா சாப்பாடு என்னப்பா வீட்டுல? விசேஷ வீட்டுல என்னப்பா? இல்லப்பா சைவ சாப்பாடு. சைவ சாப்பாடா? இந்தாடி இங்க வாடி. அவன் சைவ சாப்பாடு தான் போடுறேன், இந்த 1001 ரூபா போய் செய்முறை செஞ்சுட்டு வந்துருந்துருவேன். அதுவே அசைவ சாப்பாடுன்னு வைங்களேன், பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன், இவன் தான் முதல்ல போய் நிற்பேன். ஏன்னா அசைவ சாப்பாடு போட்டா சரக்கு கொடுப்பாங்க இல்லையா? என்ன உலகமே இன்னைக்கு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அது கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் கூட சரி, இன்னைக்கு அந்த மது என்ற பானத்துக்கு முதல் மரியாதையாவே இருக்கு. ஐயோ 12 மணிக்கு கடை திறந்துட்டா ஈசல் மொச்ச மாதிரி மொக்கிறாங்களப்பா. என்னதான் அதுல இருக்குன்னு நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் குடிக்கணுமா? என்ன உலகம் வர்ற போக்கு ஒரு முடிவுள்ள அதற்குள்ள அடங்கணும்டா. முதல்ல என்னமோ சொல்லுவாங்களே, தென்னங்கல்லு பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்புச்சிமாருக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு மண்பானை சட்டி நிறைய அந்த தென்னங்கல்லையும் பனங்கல்லையும் குடிச்சுப்புட்டு நல்ல வயிற்றுக்கு நல்ல கஞ்சியை குடிச்சுப்புட்டு நல்லா தூங்கிட்டு காலையில கலப்பையை தூக்கிட்டு விவசாயம் பார்க்க போனா 10 ஏக்கர் நிலமா இருந்தாலும் சரி, 20 ஏக்கர் நிலமா இருந்தாலும் சரி, ஒத்த ஆம்பளை உழுதுட்டு வருவாங்க. இப்ப அப்படியா? கலப்பையை தூக்க முடியாம முண்டை தூக்கிவிட்டு நிலத்தை ஒரு பார்வை வாக்குறது. ஆட்டாடி இம்புட்டாடா, சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல பொண்டாட்டி சும்மா இருக்காது. அப்பத்தான் அந்த அம்மாவுக்கு மூடு ஏறி இருக்கும். புருஷனை கூப்பிடுறது, இன்னுங்க வாங்க, ஒரு வாரம் ஆச்சு வாங்க அப்படின்னுங்க. அப்பயாவது பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? முண்டை அங்கேயும் முடியாது. படு நாளைக்கு வாப்போம். இப்படித்தான் ஒரு மாசமா சொல்றேன். காரணம் இவன் கொரோனாத்தில் பிறந்தவனா இருப்பேன். இப்படிலாம் இருக்கலாமா சாமி? உடம்ப நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணுமா இல்லையா? எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம்னு அந்த காலத்துல சொல்லாங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு மனுஷ உடம்புல எந்த நோயும் இல்லைன்னா அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். உலகத்துல நோய் நொடி பிணிகள் மூப்பு சாக்காடு எதுவும் வராமல் இருக்கணும்னா
அதான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து இந்த உலகத்துல புண்ணியம் செய்யணும். புண்ணியம் புண்ணியம் நெடுவரையாம் பொதிகை கிரியில் இருந்து கண்ணிடை ஒரு சான் கொன்று. செத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் கொண்டு போற விஷயம் என்ன சாமி? அதுதான் அவர்கள் செய்த மகாத்மா புண்ணியம். புண்ணியம் பாவம். அவன் பாரம்பரியத்தே காக்கும்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் அவன் கொண்டு போற விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு பாவம், அவன் செஞ்ச புண்ணியம். அங்க கணக்கு போடுவாங்களாம், நீ இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன், இதுல இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்களாம். அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் 4 புண்ணியங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க செய்றீங்களா? ஏன் சாமி நீங்க வேற, நாங்க என்ன புண்ணியம் செய்யாமையா இருக்கோம்? எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்க, தப்பா நினைக்காதீங்க. எத்தனை குடும்பம்னா அந்த குடிக்கிற குடும்பத்தை பூரா கெடுத்து, குடிக்காதீங்கப்பா, குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க, அந்த குடும்பத்தை கெடுத்து வாழ வச்சிருக்கான். ஆக குடும்பத்தை நீங்க கொடுத்து வாழ வைக்கிறீர்கள். ஆமா சாமி, சில பேர் கெடுத்து வாழ வைப்பாங்க, நாங்க கொடுத்து வாழ வைக்கிறோம். என்ன உங்க முகத்தில் சொல்கின்றது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே நேரத்தில் முகத்தின் அழகு என்னது? கண்ணாடியில் தெரியும். கண்ணாடியின் அழகு பின்பத்தில் தெரியும். எந்த வகையில? பிம்பத்தில் எப்படி தெரியும்? பின்னாடி தான் ரசவான இருக்குமா இல்லையா? அந்த ரசம் இல்லைன்னா கண்ணாடி முழுக்கட்டியும் தான் இருக்கும். அதே போல உங்கள் முகத்துல வந்து ரஜம் என்ற ஒரு பாவனை தெரிகின்ற வரும்போது ரச சட்டியில மூஞ்சியை தேய்ச்சிட்டு வந்தேன், அதனால பல பலன்னு தெரியுது. அப்படியா சாமி? வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்ன திறமை வேணும்? என்ன என்ன திறமை வேணும்? வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்ன திறமை வேணும்னா புத்திசாலி தன்மை என்ற திறமை வேணும். சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். ஒரு சபைக்கு போனோம்னா கூட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சமாளிக்கணும். அப்படி சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சபைக்கு ஏறணும்னு இருக்காங்க. பிடிச்சான் பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் விசிறி வியாபாரி விசிறி வித்துக்கிட்டே வந்திருக்காரு. இந்த மாதிரி விசிறியை வித்துக்கிட்டே வந்திருக்காரு. இந்த விசிறி வாங்குங்க, 2 வருஷம் உழைக்கும், அந்து போகாது பிஞ்சு போகாது, இந்த விசிறியை வாங்குங்க, 2 வருஷம் உழைக்கும் அப்படின்னு சொல்லி விசிறி வித்துக்கிட்டே வந்திருக்காரு. ஒருத்தர் காசு கொடுத்து விசிறி வாங்கிட்டார். 2 வருஷம் உழைக்கும் சொல்றானே, அப்பனா விசிறி நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து விசிறி வாங்கிட்டாரு. வாங்கின 2 நாள்ல விசிறி பிஞ்சு போச்சு. இந்த மனுஷனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அவன் என்ன சொல்லி விசிறிய வச்சான்? இந்த விசிறிய வாங்குங்க, 2 வருஷம் உழைக்கும் சொல்லி தானே விசிறிய வச்சான். வாங்கின 2 நாள்ல விசிறி பிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பகுதிக்கு வந்தானா, இவனை அடிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விசிறி வாங்கினவர் கடுப்புல இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு அதே விசிறி வியாபாரி அதே பொய்ய சொல்லி வித்துக்கிட்டு வராப்புல. இந்த விசிறிய வாங்குங்க, 2 வருஷம் உழைக்கும், அந்த போகாது பிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டே வந்திருக்காரு. ஏற்கனவே காசு கொடுத்து விசிறி வாங்கினார் இல்லையா, அவர் போய் சட்டையை பிடிச்சுக்கிட்டார். என்னடா சொல்லி விசிறிய வித்த? இந்த விசிறிய வாங்குங்க, 2 வருஷம் உழைக்கும், அந்த போகாது பிஞ்சு போகாது, நீ தான்டா சொன்ன, வாங்கின 2 நாள்ல பிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த விசிறி வாங்கினவர் கேட்க, உடனே அந்த விசிறி வியாபாரி சமாளிச்சிருக்காரு. பாருங்க, நீங்க விசிறியை எப்படி வீசினீங்க அப்படின்னு சொல்லி அந்த விசிறி வியாபாரி கேட்க, உடனே அவர் சொன்னார், விசிறி எப்படி வீசுவாங்க, எல்லாரும் வீசுற மாதிரி இப்படித்தான் வீசினு அவர் சொல்ல. உன்னை யாரு அப்படி வீச சொன்னா? உன்னை யார் அப்படி வீச சொன்னா? விசிறியை முன்னாடி வச்சுக்கிட்டு மண்டையை மட்டும் ஆட்ட வேண்டியதானே. 2 வருஷம் 4 வருஷம் கூட உழைக்கும் சொன்னானா? அந்த மாதிரி சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா பொழைச்சிக்கலாம்ல சாமி. என்ன உண்மையில வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கிறோம்டானே சாமி? உண்மை, வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கிறோம். என்ன கழுவுற தண்ணியில நழுவுற மீனு மாதிரி உருவிக்கிட்டு போகக்கூடிய தன்மை உங்களிடமும் உண்டு. எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடங்க. வாழ்க வளர்ச்சி அடைய வேண்டும். கம்பு கூட்ட இருக்குங்களே, என்ன காரணம்? கம்பு கூட்ட வாழை வருது. என்ன வாடை? சந்தன வாடை வருது. என்ன சந்தனமும் சவாதமும் ஒட்டி இருப்பதுதானே எங்களுடைய குலத்தின் தன்மை. ஆமா சாமி. சாமி சொல்லுங்க. நாரதன் மகாமுனிவர் உண்மை எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, உண்டு, எல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சவரு. சரி, ஏன் சாமி வேற என்ன கேக்குறீங்க? எதோ ஒண்ணு கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? கேளுங்க. எதை கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? கேளப்பா. சரி, இப்ப இதுக்கு பேர் என்ன சாமி? இதற்கு பெயர் மயிர். என்னை திட்டீங்களா? அதற்கு பெயர் மயிரியா? நீங்க தான் சரியா பதில் சொல்லிருக்கீங்க. என்ன மித்தவங்க எல்லாம் கேட்டோம்னா பொசுக்குன்னு முடின்னு சொல்லிடுவாங்க. முடின்னு சொல்லலாமா? தமிழ்ல சுத்தமான இதற்கு பெயர் என்ன? மயிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி இதுக்கு தமிழுக்கு சுத்தமான பெயர் மயிர். இப்ப பழனிக்கு போனோம்னா பழனியில யார் இருப்பா? முருகப்பெருமான் இருப்பார். உண்மைதான். முருகப்பெருமான் எந்த கோலத்தில் அமர்ந்திருப்பார்? என்ன முருகன் வந்து அவர் ஆண்டி கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டி கோலம்னா கோமணத்தை கட்டிக்கிட்டு தானே உட்கார்ந்திருப்பாரு. உண்மைதான். அந்த கோமணத்தின் சுத்தமான தமிழ் பெயர் என்ன? என்ன? கோவணம். அப்படி என்ன சுத்தமான தமிழ் பெயர் என்ன? லங்கோடு என்பதுதான் பெயர். அதற்கு கிடையாது, அதுக்கு வேற பேர் இருக்கு. என்ன? தண்டு தாங்கி. அது இந்த பகுதியில கிடையாது, அது ஒரு பகுதியில உண்டு. இல்லங்க, கையில என்ன வச்சிருப்பாரு? அது தண்டுகோன் இங்கிற்றோர் ஆண்டியானார். தண்டத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. உண்டுதான். அதனாலதான் அவருக்கு பால தண்டாயுத பாணி என்ன பேர் இருக்கா இல்லையா?
அது தண்டத்தை கையில வச்சதுனால அது தண்டம் தானே, உண்டுதான். ஆயுதம் தானே. ஆமா. அவர் தண்டத்தை தாங்கி நிற்பதால் பால தண்டாயுத பாணி என்று பெயர். உண்மைதான். அவர் தண்டை அது தாங்குவதால் அவருக்கு தண்டு தாங்கி என்று பெயர். அப்படி கிடையாது ஐயா. அதுவும் இல்லையா? என்ன தண்டு தாங்கி என்பது வேறு. என்ன என்ன அதற்கு பெயர் என்ன தெரியுமா? குண்டு தாங்கியா? இல்லையா. அதுவும் இல்லையா? என்ன அவர் தண்டம் வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த தண்டத்துக்கு பெயர் என்ன? என்ன? பிரம்ம தண்டம் என்பது பெயர். வெறும் தண்டம் மட்டும் கிடையாது, அது பிரம்ம தண்டம். ஏன் அந்த வாசகத்தையும் ஒதுக்கிடுறீங்க? இல்ல உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல முடியுமா? உங்க அப்பா பேரை நீங்க சொல்றீங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்துல யாரும் கிடையாது. கட்டாத கைமண் அளவு அப்படின்னு இருக்கா? உண்மை. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. கிடையாது சாமி. ஒரு மன்னரும் ஒரு மந்திரியும் கம்மா பக்கம் நடந்து போயிருக்காங்க. நகர சோதனை போவாங்க இல்லையா, அந்த மாதிரி மன்னரும் மந்திரியும் அப்படி கம்மா பக்கம் நடந்து போயிருக்காங்க. அப்படி நடந்து போகும்பொழுது மேகமூட்டமா இருந்திருக்கு. மன்னர் சொல்றாரு, மந்திரியாரே மேகம் கொஞ்சம் கூட்டமா இருக்கு போல, மழை பெஞ்சாலும் பெய்யும் போல அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்றாரு. உடனே மந்திரியார் சொல்றாரு, இல்ல மன்னா, இந்த பக்கம் இந்த மேக கூட்டம், அந்த பக்கம் பாத்தீங்களா திருச்சோடி கிடக்குது பாருங்க, மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி மந்திரியார் சொல்லியிருக்காரு. உடனே அந்த கம்மாயில துணி துவச்சுக்கிற சலவை தொழிலாளி சொல்லியிருக்காரு, அண்ணா அவர் சொல்றது பொய்யே, பொழுதாயிடுச்சுன்னு வைங்க மழை அடிச்சு ஊத்த போகுது பாருங்க, மழை அப்படி பெய்ய போகுது, கம்மா பெருக போகுதுன்னு அந்த சலவை தொழிலாளி சொல்ல, என்னடா மந்திரி மழை பெய்யாதுன்னு சொல்றியா, ஏன் மழை பெய்யும் பண்றேன், எது நடக்க போகுது, சரி நடக்கிறத பாப்போம்ட்டு அரண்மனைக்கு போயிட்டார். சாயங்காலம் ஆயிடுச்சு, மழை அடிச்சு ஊத்துது. உடனே மன்னருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அம்புட்டு தெரிஞ்ச மந்திரியார் சொன்னார் மழை பெய்யாதுன்னு, ஆனா சலவை தொழிலாளி சொன்ன மழை பெய்யும்னு மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லி விடிய காலையில கம்மா பக்கம் போய் அந்த செலவை தொழிலாளி கூப்பிட்டார். தம்பிங்க வாடா, பரவாயில்லடா, என் மன்னர் சொன்னார் மழை பெய்யாதுன்னு, ஆனா நீ மழை பெய்யும்னு சொன்ன, எப்படா நீ சொன்னேன்னு மன்னர் கேட்க, நான் என்னத்த சொன்னேன், என் கழுதை கத்துச்சு அதை வச்சு சொன்னேன் மழை பெய்யும்னு, அப்பனா உன் கழுதைக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரியை தூக்கிட்டாரு. மந்திரியை தூக்கிட்டு கழுதையை தூக்கி மந்திரியா ஓட்டாரு. இப்ப கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரியா இருக்கு, நம்ம என்ன செய்ய? மந்திரி இந்த கதையை சொல்ல சாமி. என்ன கண்ட கண்ட கழுதைகள் எல்லாம் மந்திரிகள் ஆயிருச்சுன்னு சொன்னீங்களே, கழுதையினுடைய புத்தி கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமாடான்னு? அது உண்மைதான், கழுதைக்கு பொறுமை ரொம்ப அதிகம். என்ன எதையுமே பூமியில நடக்கக்கூடிய தன்மைகளை கழுதை அறியக்கூடிய தன்மை கழுதைக்கு உண்டு. அதனாலதான் எதையுமே அறியக்கூடாதரா என்ற காரணத்தினால ஒரு காலத்துல இன்னைக்கும் பாருங்க கழுதையினுடைய வாயில நுனியில வெளியேறு இருக்கும். அது ஏன் தெரியுமா? சங்குல 6 வகை உண்டு. எத்தனை வகை? 6 வகை உண்டு. இந்த 6 வகை சங்குல என்ன, அது ஏன் கழுதையினுடைய வாயில நுனியில வெள்ளம் வந்துச்சுன்னா, கம்சனுடைய ஆட்சியில கண்ணன் பிறந்து மகாவிஷ்ணு அவன் கண்ணனாலதான்டா கம்சனுக்கு அழிவு என்று தெரிஞ்ச கம்சன் என்ன பண்ற, தன்னுடைய தங்கை வயிற்றில பிறக்கக்கூடிய தேவகிய எப்படியாவது குழந்தை பெறவிடாம இவளை சிறையில போடணும்டான்னு சொல்லி அவன் செய்தான். அப்ப அந்த நேரத்துல இந்த கழுதையிடம் உபதேசம் பண்ணி வச்சிருந்தான், என்ன என் தங்கை வயிற்றில அறியாமல் குழந்தை பிறந்துட்டா, அந்த குழந்தை பிறந்த உடனே நீ கத்த வேண்டும், அந்த சத்தத்தை அறிந்து உடனே நான் அந்த குழந்தையை எடுத்து மாய்த்து விடுகிறேன் அப்படின்னு கம்சனாகப்பட்டவன் கழுதையிடம் உபதேசம் பண்ணியிருந்தானா. அதே போல வழக்கமா என்ன தன்னுடைய தங்கை தேவகி வயிற்றுல குழந்தை பிறந்த உடனே இந்த கழுதை கத்த, கழுதையை பத்தி கழுதைக்கு தனியா தெரியும், அதுல கத்தின உடனே வருவான் கம்சன், வருவான் குழந்தையை எடுத்ததும் அடித்து கொன்று விடுவான். இப்படி வழக்கமாக இருக்கும் பொழுது அப்பத்தான் கண்ணனே பிறவி எடுக்கும் பொழுது மகாவிஷ்ணு மாயக்கண்ணன் மணிவண்ணன் பிறக்கிறான். இவன் பிறந்த உடனே வழக்கமா அந்த கழுதை கத்த, அப்ப கத்தின உடனே கத்த விடாம அப்பத்தான் அந்த மணிவண்ணன் என்று சொல்லக்கூடியவன் அந்த கழுதையை போய் அப்படியே மூச்சை பிடிச்சானா. கழுதையினுடைய நுனியில அப்படி முனியில அப்படி விரலால இந்த கையால அப்படி பிடிச்ச அவன் பிடிச்ச புடித கழுதைக்கு நுனியில இனிமே இந்த உலகத்துல எதையும் அறியக்கூடிய தன்மை உனக்கு இருக்கக்கூடாது. என்ன அது ஏற்கனவே இந்த உலகத்துல பூமியில என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றதை உணரக்கூடிய தன்மை கழுதைக்கு உண்டு என்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு கழுதையை தெய்வமாக நினைத்து என வீட்டுகள்ல தெய்வமாக படமாகவே வைத்திருக்கிறார். என்னை பார் யோகம் வரும் போட்டிருப்பாங்க இருக்குல்ல, இந்த கழுதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க, கழுதை கர்மத்தை பண்ணிடுவாங்க. ஆனா கழுதையில எவ்வளவு மகத்துவம் இருக்குது தெரியுமா சாமி? இல்ல ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப சொன்னீங்க பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை பிறந்து ஒரு 1 மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஆனா 5 மாசம் கூட ஆயிட்டு போகுது. 5 மாசம் ஆன குழந்தைய தாய்மார்கள் என்ன செய்வாங்க,
கழுத பால் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் கழுத பால் கொடுக்க சொல்றாங்க? உடம்பு திடமா இருக்கும், குழந்தைகளுக்கு நோய் நொடி அண்டாது, சிறங்கு வராதுங்கிறதுக்காக கழுத பால் கொடுக்க சொல்லுவாங்க. இப்ப எங்கேயாவது கழுத பால் கிடைக்கிறாங்க? அது காரணம் என்ன தெரியுமா? கழுதைக்கு எது பெருசு? எது பெருசு உட்கார்ந்து அளந்து பார்க்கணும். ரோஷம் 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 மட்டுமா பெருசு? எல்லாமே பெருசு. சகலம். எதனாலதான் கழுதை பாலை குடுறான்ற மாணிக்கமாமா என்ன என்ன கிளற என்ன ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள். என்ன ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள். சரி. அப்ப குடிப்படைகள் எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு வந்து பரிசளிப்பு விழா வைக்கிறாங்க. அப்ப மந்திரியிடம் சொன்னாராம், அப்பா எனக்கு பிறந்த நாள் வருகிறது, குடிப்படைகளில் எல்லோருமே சொல்லிருங்க, எல்லாரும் வரட்டும், அவர்களுக்கு புத்தாடைகளை வழங்க வேண்டும் என்று ராஜா சொல்லிடுறாரு. மன்னர் சொல்லியிருக்காரு. அப்ப மந்திரி குடிப்படைகள் எல்லோரிடம் தவகளை சொல்றாரு. வாங்க இந்த மாதிரி எல்லாரும் வாங்கப்பா, பிறந்த நாள் துணி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப எல்லா குடிப்படைகளும் வந்து என்ன புதுசா புது துணிகளை புத்தாடைகளை கொடுத்த உடனே அவர்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுல ஒரே ஒரு சிறுவன் மட்டும், ஒரு 5-6 வயது உள்ள ஒரு சிறுவன் மட்டும் வழக்கமா அவனும் வழக்கமா கொடுத்த ஆடைகளை வாங்கிட்டு போகவில்லை, அங்கனே நின்னானா. ஏன்னா அந்த ராஜா வாசல்ல நின்றுருக்க. அப்பதான் இந்த ராஜா பார்த்து கேட்டாராம், டேய் ஏனப்பா இப்படி நிக்கிற, நீ போகவில்லையா? இல்ல நான் போகல. என்னடா காரணம்? நான் அந்த ராஜாவை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஏன்னா கேட்கிறவங்க ராஜான்னு அந்த சிறுவனுக்கு தெரியல. அப்ப என்னடா காரணம்னா நான் அந்த ராஜாவை பார்க்கணும்னு. டேய் ராஜாவை பார்த்து நீ என்னடா பண்ண போற அப்படின்னு உடனே பார்த்தா இவன் சொன்னானா, இல்ல நான் சில காரியம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா. அந்த சிறுவன் சொன்னது ராஜாவுக்கு புரியாம மந்திரியை அனுப்பி விட்டேன். அப்பதான் மந்திரி வந்து சிறுவனை கேட்கிறேன், அப்பா தம்பி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த சிறுவன் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லைங்க, நான் இங்க உள்ள ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த சிறுவன் குறிய உடனே அவன் சொல்றேன், ராஜாவை நீ பார்த்து என்னடா பண்ண போற, எல்லாருக்கும் புதிய ஆடைகளை கொடுத்தாங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே, நீ வாங்கிட்டு போக வேண்டியதானே, நீ ஏன்டா போகல அப்படின்னும் பொழுது அப்பதான் அவன் சொன்னானா, அவர் கொடுத்த ஆடையெல்லாம் நல்லாட்டா இருக்கு, அந்த ஆடை எப்படி உரிச்சு காட்டினானா, அந்த ஆடையில மரம் இருந்திருக்கு, மரமுடைய சிற்பமாக கிளைகளாக அந்த துணியிலே இருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த மரம் இருக்கின்றது, கிளை இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. ஆனா இந்த கிளை இருக்கு, மரம் இருக்கு, அதுல பிஞ்சு இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றேன்? பிஞ்சு இருக்கு பாத்தீர்களா அப்படின்ற சொன்ன உடனே மந்திரிக்கு புரிந்து விட்டது. ஆனால் அந்த ராஜாவுக்கு இவன் சொன்னது புரியவில்லை. என்னடா பிஞ்சு இருக்குங்கிறானே, என்ன பிஞ்சு இருக்கு? அப்ப துணி பிஞ்சிருக்கா, அந்த துணியில் உள்ள மர கிளையில் உள்ள பிஞ்சிருக்கா என்ன? என்றுமே ராஜாவுக்கு வந்து புத்தி மட்டுதான், மந்திரி கிட்ட அதிகம். ஏன்னா அவர் தான் தூண்டுகோள். ஆகையினால வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ போயிடாம இந்த இடத்துல வந்த நோக்கம் என்ன பண்றோம்னா, நான் வந்து நாரதன் என்ன சற்று முன்பு இனிமையான இசைக்காரம் கேட்டது. அப்படியா? அவர்களை நான் சந்திக்கணும். யாராக இருக்கலாம்? ஒன்று தங்கி வள்ளி. உங்க பெயர்? என் பேரா தான் கேட்கிறேன். வைக்கல சாமி. என்ன சொல்றீங்க? வைக்கல. என்ன வைக்கல? பேரு வைக்கல. வச்சுட்டாங்க. எப்ப? குழந்தையா இருக்கும் போதே. எதுல வச்சாங்க? வாயில வச்சாங்க. நல்ல வேலை, வேற எதுல வைக்கலையே. வாயில தானே பேரு வைப்பாங்க. வாயில வச்சது யாரு? வாயில என்ன வச்சாங்க? வாயில வச்சது எங்க அப்பன்னே வச்சான். உங்க அப்பா வைக்கல. உங்க அப்பா வைப்பாங்க. எங்க அப்பா வாயில வச்சான். நல்ல மனிதன் எவனோ அவனை கூப்பிட்டு தான் முதல் சேன தண்ணி தொட்டு வைக்க சொல்லுவாங்க. உண்டு. சீமானி சித்தப்பா இருக்காருன்னு வைங்க, குடி பழக்கம் இல்ல, எந்த பழக்கமும் இல்ல, புத்தமனா வாழ்றன்னு வைங்க, ஐயா குழந்தை பிறந்திருக்கு, உங்க கையால இந்த சேன தண்ணி தொட்டு வைங்க அப்படின்னா அப்படியே 3 தடவை தொட்டு வைப்பாரு. நீ என்ன போல வரணும்டா, ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல சங்கீதம் தெரிஞ்சுக்கிறணும், அறிவுள்ள பிள்ளையா வளரணும், புத்தி உள்ள பிள்ளையா பொழைச்சுக்கிறோம்னு சேனை தொட்டி துவைப்பாங்க. இல்ல சில குடிகார பிள்ளைகள் தொட்டு வைக்க சொல்லுவாங்க. வந்திருக்கீங்களா? சேனை தண்ணி தொட்டு வைக்கணும், மூக்கில் போய் வச்சு விட்டுறாங்க. என்ன மனித சம்பிரதாய, குலத்தின் சம்பிரதாயம் என்ன? அறிவுள்ளவர்கள் தாய்மாமனை கூப்பிட்டுத்தான் குழந்தைக்கு வைக்க சொல்லுவாங்க. இது உலகத்தினுடைய சம்பிரதாயம். நல்லா வாழ்ந்து ஒழுக்கமா வாழ்ந்து நல்ல விஷயங்கள் செஞ்சு அவங்களை கூப்பிட்டு வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை வரணும்னு. ஆனால் நான் சொன்ன ரீதி என்ன 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 எங்கப்ப வாயில வச்சாரு அப்படின்னா, என்ன வைத்தா நான் தூங்கிட்டேன், நீங்க தூங்கிடுவீங்க. ஏன்னா நீங்க என்ன தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இடத்துல உங்களை நான் பாத்துருக்கேன் அப்படின்னா நீங்க தூங்கித்தான் இருப்பீங்க. ஒழிச்சிருந்தா சோழி முடிஞ்சிருக்கோம். ஏன்னா எல்லாம் தெரியும்ல, நீங்க சோழி முடிக்கிற கூட்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஐயா எனது பெயர்
சிவன் என்ன சிவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய மனைவிக்கு உடம்புல ஒரு சரி பாதி இடத்த கொடுத்தாரு. ஆஃப்டர் கோ காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? தன்னுடைய மனைவிக்கு உள்ளத்துல இடம் கொடுத்தார். ஆனா எங்க அப்பா பிரம்மதேவன் எங்க அம்மா கலைமகளுக்கு நாவிலே இருப்பதற்கு இடத்தை கொடுத்தார். நாக்கல ஆகையினாலதான் நாக்குல எந்த நாக்கு? என்ன நாக்கு? மொட்டை நாக்கு இருக்கு. நாக்குல எத்தனை நாக்கு? உள் நாக்கு, வெளி நாக்கு. அப்ப எங்க அம்மா இருக்கிறது எந்த நாக்கு? யாருக்கு எனக்கு என்ன தெரியும்? பக்கத்துல உட்காந்து வார்த்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கிய. ஆகையினால என்ன உள்ளாவுள்ளே கலைமகள் வாசம் பண்ணிற காரணத்தினாலதான் சாமி எப்பொழுதும் இந்த நாக்குடைய பெருமை யாருக்குமே தெரியாது, பல்லுடைய பெருமை யாருக்கும் தெரியாது. இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சான். ஆமையா, இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் பிரச்சனை வந்துச்சான். ஒண்ணும் கிடையாது. இந்த நாக்கு இந்த பல்ல பார்த்து சொல்லிருக்கு, ஏ பல்லே, உன் நன்றி என்னால மறக்கவே முடியாது, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு சொல்லிச்சான். உடனே பல்லுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன உனக்கு உதவி பண்றேன்? நான் மடக்க செவனையும் தானே வெளியில இருக்கேன், அது உனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட கடினமான பொருளா இருந்தாலும் சரி, எலும்பா இருந்தாலும் சரி, நல்லா கடிச்சு அரைச்சு அப்படியே உள்ள தள்ளுற மாவா உள்ள தள்ளுற, நான் உள்ள உக்காந்துக்கிட்டு நோகாம ருசி பாக்குறேன். இந்த நன்றி என்னால மறக்க முடியுமா? இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு சொல்லிச்சான். உடனே பல்லு சொல்லிச்சான், ஏன் அருமை உனக்கு தெரியுது, வெளியில வர ஆளுக்கு தெரியுதா? நீ பாட்டுக்கு உள்ள உட்காந்து கோத்தாங்கம்மாங்கிற, வர்றவே உடப்பண்டா பல்லுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு. இந்த பல்லுக்கு நாக்குக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சாமி. உங்க அப்பா எதுலயும் இடம் கொடுத்தாரு, ஊருக்காரங்க நம்ம உட்காரதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. என்ன பல்லு இல்லைன்னா சொல்லு இல்லையா? எங்க அப்பா நம்பிராஜன் மாதிரி அதானே உண்மை. ஆனா உங்க அப்பா உண்மையிலே இன்று மானாமதுரை இந்த மேடைக்கு வந்திருக்கிறாருன்னா நரசிம்மனுக்குத்தான் நம்ம இந்த நன்றி கடனை சொல்ல வேண்டும். கண்டிப்பா. நரசிம்மன் யார்? சிங்கம் படம் எடுத்தவர். ஆக அப்பேற்பட்ட அண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறணும். ஏன்னா முறையா நம்பிராஜன் போட்டிருக்காரு, உண்மை போடுறாரு அப்படின்னா. ஆகையினால இந்த இடத்துல நாம வந்து நீங்க உங்க கூட பிறந்தவர்கள் பெயர் என்ன? வள்ளி ஒன்று. அன்னவர்களை நான் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னால் புள்ளி ஒண்ணு அதை இருக்கு. நான் என்ன செய்யணும்? ஒண்ணு நானே ஒண்ணும் செய்ய முடியல. அப்படியா? நீங்க என்ன விட ரொம்ப பாடி வீக்கா இருக்கீங்க. வேணாம் சாமி. என்ன நீ இடம் என்ன ஆளை மட்டும் பார்த்து இடம் போடக்கூடாது சாமி. வேணான்றேன். நான் பல பேத்துக்கு செஞ்சவன். வேணான்றேன். ஏயா? பல பேத்துக்கு நீங்க செய்யலாம், நம்மளுக்கு பல பேர் செஞ்சாலும் செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குமா இல்லையா? இல்லங்க, நான் ஆசீர்வாதம் செய்தவன். நல்லா செய்யுங்க, நான் வேணாம்னு சொல்லலாம். இந்த பணிக்கு செய்யாதீங்க சாமி. ஏயா? போட்டாலே ஒரு கோடு உள்ள வந்துருச்சு சத்த டம்முன்னு. அட நாராயணா, சரி அழைத்து வருவார்கள். கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு. இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை புஷ்பநாதன் அவர்களை சற்று முன்பு காணவில்லை. உயரம் 6 அடி, நிறம் வெண்மை நிறம். மாப்பிள்ள வந்தீங்களா? வராம இருந்தீங்கன்னா மிருகத்தை மிருதங்கத்தை ஏலத்துக்கிட்டு இருப்பேன்.